Hi friends, welcome to our channel. இன்னைக்கு கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட ஒரு 2 பச்சை மிளகா அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை, தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அந்த மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 4 கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். அந்த கிழங்கை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிழங்க நல்லா அந்த மசாலாவோட ட்ரை ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு வேணுனாலும் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மசாலாவில் இந்த உப்பு பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா அதையே குக் பண்ணலாம், வேக விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு வேணுங்கிற மசாலா வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு கிழங்கு மசாலா கிடச்சிது. இது நம்ம பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.